வணக்கம் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன். தற்போது பெங்களூருவில் தமிழகத்தை சார்ந்த 40 பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு. இது பத்தி உங்களது கருத்துக்களை சொல்லுங்க சார். இத்தகைய வன்முறை வெறியாட்டம் கண்டிக்கத்தக்கது. இதற்கு முழு முதற் காரணம் கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் தான். ஆரம்பம் முதல் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் என்று அங்கு திரும்ப திரும்ப சொல்லி அந்த மக்களிடத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காவிரி என்பது தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இரு மாநிலங்களுக்குமே உரிமை படைத்த ஒரு ஆறு. காவிரி ஆற்றில் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை உரிமையை கூட அந்த மக்களிடத்திலே எடுத்து சொல்லாமல் அவர்களிடத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டிற்கு தரமாட்டோம் என்று தவறான தகவல்களை அரசியல் ஆதாயம் கருதி தொடர்ந்து சொல்லி வந்ததன் விளைவுதான் இது. உண்மையிலேயே உச்ச நீதிமன்றம் இதிலே சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்து கர்நாடக அரசு சரியாக இயங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இனிமேலாவது கர்நாடகத்திலே உள்ள அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் திருந்துவார்களா, அமைதி திரும்புமா என்பதை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும். இந்த இரு மாநிலங்களுக்கிடையே இவ்வளவு பிரச்சனைகள் நடப்பதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இந்திய அரசு ஏற்கனவேயே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருந்திருக்குமேயானால் இந்த நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்காது. அவர்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்து இருப்பதும் உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒன்றாகும். திரு பண்ருட்டி ராமச்சந்திரன், தற்போது இந்த மாதிரியான சூழல்ல தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது குறித்து சொல்லுங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மத்திய அரசிடத்திலேயும் கர்நாடக அரசின் மூலமாகவும் அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தினுடைய உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்றும், உயிர்களுக்கு எவ்விதமான சேதமும் ஏற்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாடோடும் செயல்பட்டு வருகிறது. அதே நேரத்திலே தமிழ்நாட்டிலே இதற்கு எதிராக நாமும் ஒரு கிளர்ச்சியிலே ஈடுபடுவது என்பது சரியானதாகாது.